ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான கிரேவியை நீங்கள் செய்ய முடியும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அது இல்லை பெரிய சைஸ் எது உங்கள் விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே அந்த மீல் மேக்கர் எல்லாமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதில் நார்மல் வாட்டர் இல்லை கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடு தணியும். சூடு தணிஞ்சதுக்கப்புறமா கையால் அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. எல்லா மீல் மேக்கரையும் இதே மாதிரியே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா பொரிஞ்சதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாம் அந்த மீல் மேக்கரில் நல்லா கோட்டாகி வர அளவுக்கு கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரத்துக்கு இதை ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அந்த மசாலா ஃபுல்லாக நல்ல மீல் மேக்கரில் கோட்டாகி வந்திருக்கு. இப்போது இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கறதுனால நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். இல்லைனா நீங்கள் இதை நல்லா பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா, 1 கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலா கருகாத அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அந்த மசாலா தயிரெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வரணும். அவ்வளோதான். பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த மசாலாவோட நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க, கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரத்துக்கு வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருங்க.
மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நல்லா வெந்து எண்ணெய் பிரியட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சுட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கிரேவியும் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சப்பாத்தி பொரிக்கு இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பச்சை மிளகாய் கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் நல்லா கிரேவியில் இறங்கிட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்து இதை எடுத்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.